என்னப்பா கல்யாணத்தை பற்றி பேசுனியா? பேசினேன், பண்ணிக்கிறேங்குது. ரொம்ப சரியாக அமைய மாட்டேங்குது. என்னது அமைய மாட்டேங்குது? நல்ல பையனாக கிடைக்க மாட்டேங்குது. நல்ல பையனாக கிடைச்சா மட்டும் சம்மதம் உடனே கிடைச்சிருமோ? சம்மந்தமாக கேட்டு வந்த மனத்துக்குள்ளே குழப்பம் இருக்குடா உன் பிள்ளைக்கு. சரி, அந்த குழப்பத்தை தீர்த்து தாரேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு கல்யாணத்தை நடத்தி தாரேன். கால் வந்துட்டு கர்பதாமிக்கு வரலாம். எதையோ விற்கணும்னு சொல்லி வந்திருக்காங்களே தஞ்சாவூர். என்னத்தப்பா விற்கணும்? வெற்றியாகி தரேன். 3:30 தஞ்சாவூர் எல்லை விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கேட்குறாரு. என்னது அது? இடமா என்னது? டாக்குமெண்ட் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? பத்திரங்கள் சொத்துக்கள் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. என்னண்ணே 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 கால் வந்துட்டாங்க. ஆனந்தம். யார் இவர்கள்? வா பராசக்தியே வருக, உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். பணமெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த பத்திரத்தை அவன் ஏன் முடிச்சு கொடுக்கலங்கிறத பற்றி நீ எதுவும் கேள்விப்பட்டியாப்பா? கேள்விப்படலை. சும்மா கேட்டால் பிரச்சனை நடக்கு. நாளாகட்டும், எனக்கு தெரியும் எப்போ முடிச்சு கொடுக்கணும்னு. நீ என்ன முடிக்கிட்டு அலையுத அப்படின்னா. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அதே ஆள் அதே பத்திரத்துக்கு இன்னொருத்தங்கிட்ட பணம் கூடுதலாக வாங்கி உனக்கு டிமிக்கி கொடுத்துருக்குறான். இதுதான் உண்மை சம்பவம். அதனால் அவன் விட மாட்டுக்கான், நீயும் விட மாட்டுக்க. ஐயா இப்போ மத்தளமாக இருந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதா? கால்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு 2 மாதத்தில் அந்த பத்திரத்தை நான் முடிச்சு தந்துருந்தேன். அவனை ஓம் பக்கம் திருப்பி ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்க வைப்போம். போதுங்களா? வரலாம் பக்கத்தில் ஜெயிச்சு தரேன். இந்தா பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். இந்த அக்கா எக்காந்தா நல்லா இருக்கா? ஆனந்தமாக இருக்கு. போய்ட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது. பிள்ளைக்கு திருமணம் சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? சரி. குழந்தை வேணும்னு கேட்டு வந்தீங்களா? வாங்க. யாருக்கு? சரி. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கால் வந்துட்டு வரலாம். முன்னுக்கு முன்னு விடாமல் நிற்கிறேன். ஐயாரப்பர் எந்த ஊரில் இருக்காரு? திருவையாறு அப்பர். திருவையாருக்கும் உங்கள் ஊருக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டேன். நீங்கள் எந்த ஊர்? உங்களுக்கு சொந்த ஊர்? நீங்கள் வந்து புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பேராவூரணி. உங்களுக்கு உத்தரவு இல்லைன்னு சொல்லிடுது சாமி. அங்கே உட்காருங்க. அதான் நான் கூப்பிட்டு இறங்குமே தெரியும். அடுத்து உங்களை கூப்பிடுவேன். சரி, கரெக்டு. தொழிலை பற்றி கேட்டது யார்ப்பா? தஞ்சை பாப்பா. இன்னொரு தடவை கால் வந்துடலாம். மனவேவும் ராஜகுமாரன். உட்காரலாம். என்னப்பா தொழிலே? ஆல் பண்ண ஐயனார் வீரனார் பேச்சி காமாட்சி. வாசல்ல இருக்க காமாட்சி. கால் வந்துட்டு வா. ஏன்னா அவள் வந்து நிற்கிறா. கேட்கணுமா வேண்டாமா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்பத்தில் உங்கள் தாத்தன் முப்பாட்டங்காலத்தில் 2 மனைவி கட்டி 1 மனைவி ஒருவள் இறந்து அந்த ஆத்மாவும் குடும்பத்துக்குள்ள தெய்வமாக இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். இப்போ 9 மாதங்களுக்குள் நீ நடத்தக்கூடிய தொழிலில் மனச்சலனமும் நஷ்டமும் வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம எனக்கு ஒருத்த மேலே சந்தேகம், யாரோ இவன் மூலமாக என் தொழிலுக்கு இடைஞ்சல் நடந்திருக்கு அப்படி என் மனதில் படுது, என் கண்ணுக்கும் தெரியுது. அப்படி நடந்திருக்குமா? அதை எனக்கு தெளிவுபடுத்தணும் என்பது உன் உள்ளத்தில் உள்ள கேள்வி. கால் வந்துடும். நடந்தது உண்மை.
உனக்கு அவன் கேடு செஞ்சுருக்கான்டா, அதிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தாரேன், உன் தொழிலை வளப்படுத்தி தாரேன், வேற என்ன வேணும்? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சரி பண்ணி சரி பண்ணிடுவான், வெற்றி மாற கொடுப்பா. என்ன செய்யுது குழந்தைக்கு? என்ன செய்யுது? குழந்தைக்கு ஜுரம், குழந்தை சாப்பிடல, படிக்கவே இருக்கு. இன்னைக்கு எழுந்துருவேன், ஏன் குழப்பற? நல்ல மாலையை கொடுறா, நல்ல மாலையை கொடுறா, கொடுறா 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 கொடுறா. ஆட்டுக்கடாய் எதுவும் நிற்கா கொடுக்கணுமா? எங்கேயாவது கொடுத்துருவோம். ஐயாவுக்கு கருப்பையா கொடுப்பேன். கருப்பசாமி வாசல் இருக்காரு. இந்தா உன் பிள்ளை எழுந்தாச்சுடா, வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு இந்தா மகனே, உன் தொழிலும் வளமாகியாச்சு, போட்ட பணத்திலிருந்து மும்மடங்கு கூட்டியாச்சு, என்னாலும் என் பிள்ளையாகிறடா, வாழ்க. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. வாமா 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 சின்னம்மா, வயசு வந்த பொன்னம்மா, இந்த நேரம் காட்டுக்குள்ளே எங்க வந்த சொல்லம்மா. கடகட மேளம் கொட்டட்டா, கழுத்துல தாலியை கட்டட்டா. அக்கா, என்ன விவசாய இடங்கள் எங்கே இருக்கா? விவசாய இடங்கள் எங்கே இருக்கா? கிணறு வச்சுருக்கீங்க? போர் கிணறு, கால் அங்கே என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? இவ்வளோ தகடு இருக்கு. வா, பிள்ளைக்கு என்ன செய்யணும்? ஏன் வெளியில் இருக்கார்? நான் சொன்னால் வருத்தப்படுவியா? கால் விட்டு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மைதான் சொல்லணும். சம்பந்தம் கலந்த வழி, சண்டை வழி, சந்த வழி, வச்சது செம்புல தகடு ஒரு வழி. இப்போ 7.25 மாதங்களாக பிரிவான சூழ்நிலைகள், புரியுதா? அந்த பிள்ளைய நான் பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் பிள்ளைங்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன். உங்கள் அப்பா அத்தாவுக்கு நான் கட்டுப்பட்டவனா? உனக்கு எது நான் வேணும்னா அங்கேருந்து பிரிஞ்சு என்ன மட்டும் வேணும்னு சொல்லி வா. அப்படி இல்லைன்னா நீ எனக்கு தேவையில்லை, என்ன செய்யணுமோ நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி வீம்பு போட்டுக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. காணலையோ? கொஞ்சம் வீட்டில் காசையும் பணத்தையும் காணலை, ஒரு தங்க நகை சின்ன பொட்டளவு பொருளையும் காணலை. இது எங்கே போச்சுன்னு எனக்கும் தெரியலை, உனக்கும் தெரியலை. கேட்டால் வருது சண்டை, அதனால் இருக்குது தான் இந்த பிரச்சனை. புரியுதா உனக்கு? அதனால் அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு சேர்த்து வச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டுவா என் செல்லம். ஓ நல்லாரு. பக்கத்தில் வந்து உட்கார், கண்ணை முடிக்கா. வெற்றி உண்டு, சேர்த்து வைக்கிறேன். அந்த அப்படி நல்லா இருமாடி, ஐஸ்வர்யம் பெறுவார் போ. ஆமாம், தஞ்சாவூர் எல்லை. ஆமாம், அது சொல்லாண்டமோ. ஒரு மரணத்துக்கு காரணம் தெரிய வேண்டும் என்று யாரோ கேட்கிறார்களா? அப்படி யாரோ எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்னு தெரியணும் அப்படின்னு தஞ்சை மாவட்டத்தில் ஒருவர் கேட்கிறார். யார்? ஒரு உயிர் பிரிஞ்சு போனதுக்கு யார் காரணம்னு கேட்குறாங்க. குழந்தையை பற்றி கேட்டு வந்தது யாரு? இப்போ வரலாம்ப்பா. பேரா ஊரணி. கிடக்க மாட்டுக்க. தலப்பா கட்டின ஒரு தெய்வம் உங்கள் குடும்பத்தில் இருக்கு. மருத்துவத்தால் போய் ஆராய்ந்து பார்த்தேன், கருமுட்டைகள் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் உடலில் உஷ்ணம் வந்து தங்க மாட்டேங்குது. அதனால் இந்த பிள்ளை பாக்கியம் இதுவரை தடையாக போச்சு. அதை நிறுத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன். ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வை. காலன்னு சொன்னான். நாராயணா
என்னும் பாராயணம். வரலாம். வேற என்ன வேணும்? இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்றணும். சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நோய் தீர்ந்தாச்சு. இந்தா குழந்தை பாக்கியம் கிடச்சாச்சு. கடன்கள் தீர்ந்தாச்சு. பௌர்ணமிக்கு வந்து நிலமாலையும் சரக்கும் வாங்கிட்டு வந்துடு. கர்மசாமிக்கு அப்படியா? கடன்கள் தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம். என் பேரில் தான் வச்சுருக்கேன். ஐயன் பேர் கபிராஜ். இந்தா வெற்றி கிடைக்கும். ஆனந்தமாகியாச்சு. இந்தா காசு பணத்தோட கண்ணியமாக இருக்குது. நல்லா இருக்குது. கால் நிமிஷம் வரலாம். ஒரு கேள்வி கேட்ட பிறகு உட்கார சொல்லு. தம்பி, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உனக்கு எதுவும் தொடர்பு உண்டுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உனக்கு எதுவும் தொடர்பு உண்டுமா? ம். கேஸ் இருந்துச்சா முன்னால்? அது முடிஞ்சு போச்சா? தீர்ப்பில் கால் வந்துட்டு வா. மணி தானே 12:50. இல்லை கண்ணு புரிடல. விட்டு சொல்லுதான் கொழுப்பு. உன் கேத்த உன் பக்கம் தீர்ப்பாக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? நல்ல புரிஞ்சுக்காடா தம்பி. செய்வன வினை கோளாறுகளால் விடதி பக்கத்தில் உள்ள தலையில் ஒரு வீக்கம், கழுத்தில் ஒரு வலி, உடம்புல 3 இடத்துல வீக்கம் இருக்கும். இருக்கா? யூரின் சம்பந்தமான குழப்பம் வரக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அதனால் இதிலிருந்து வெற்றியாக்கி உன்னை காப்பாற்றி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போ. இந்தா கர்மசாமிக்கு பெத்தாச்சு. இந்தா நல்லா இரு மகனே. சேட்டை பண்ணாமல் இரவிலே. பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் பெரம்பலூர் பெரம்பலூர். தலைவன் கணவன் மனைவி காலைல வந்துட்டு புரட்டாச்சடா சாப்பிட்டு போக வேண்டியதானே? சரி போயிட்டேன். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. கருப்பசாமி இப்படி சொன்னார். நீ ஏதோ கருப்பசாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி என்னையை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன்னு உங்கள் அம்மாவை அடிச்சு விடாதடா. பாவம் பிடிச்சி அலைவ. பெற்றவங்க மனசு நோகக்கூடாதடா. புண்ணியம் பெரு. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியும். எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பேன். பட்டன் மாதிரி நான் ரிமோட் மாதிரி உன்னை ஏக்கிடுவேன். சந்தோஷமாக போய்ட்டு வா. கால் வந்துட்டு வாப்பா. அப்போதான் தெரியும் யாருக்காக தெரிஞ்சாலும் தெரியும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வனை கோளாறுகளால் மனப்போராட்டம், உடல்நிலை சிதைவு, சொத்து சம்பந்தமான குழப்பம், பிள்ளைகள் சம்பந்தமான வாழ்க்கையின் வேதனைகள் இவை அனைத்தும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தீவினைகளிலிருந்து உங்களை மீட்டி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காதீ. ஒரே ஒரு விஷயந்தான். இந்த முறை போகும்பொழுது உன் மகன் 2.5 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருப்பான். வரும்பொழுது 10 லட்சத்துக்கு மேலே கொண்டு வருவான். வெற்றியாக்கி தரேன். உன் கடனை தீர்த்து சந்தோஷமாக்கி தரேன். தாராளமாக என் பேரை போட்டு அனுப்பு. புண்ணியம் கிடைச்சாச்சு. போ. காலில் விட்டு வரலாம். மனம் படைத்தேன் உன்னை வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். என்ன பிள்ளை போனும் கைமா அடையுத? மத்தள மேடம் முரசொலிக்க. கடல் கடந்து இருக்கிற கணவனை பற்றி நினைத்து உன் உள்ளத்தில் ஒரு சின்ன உபாதை. கணவன் வழியை சார்ந்த அடிக்கடி காப்பிட்டு கூடுதலாக அடிக்கி நெஞ்சு படபட போகுது. தொண்டையில் ஒரு அழுத்தம் தெரியுது. அப்படி சில சமயத்தில் கண்ணுக்கு சில காட்சிகள் மயங்கி தெரியுத மாதிரி தெரியுதா? கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. உனக்கு எந்திக்கிறதுக்கு வருத்தப்படுறல. காரியத்துக்குரியவங்க விறுவிறுன்னு எந்திரிச்சிருவாங்க. சும்மா வந்தவங்க எந்திக்க மாட்டாங்க. அதனால்
உன் வீட்டு பக்கத்தில் உன்னுடைய வீட்டை வளர விடாமல் செய்வனை தகடு வச்சிருக்கு, சுடுகாட்டு மண்டை ஓடும் அதுமா ஓதி போட்டிருக்கு. அதனால் இந்த பிரச்சனைகள்லேருந்து அதை விற்றுட்டு நீ வெளியேறணும்னு சொல்லி இந்த பிரச்சனை நடக்குது. அதே மாதிரி சில சமயத்தில் உன் மேனி அக்கினியாக காந்துது. இந்த மாதிரி நிலைகள்லாம் இருந்து உன்னை மாற்றி உன் வீட்டையும் வளப்படுத்தி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா, அதை வெற்றியாக்கி தந்துடுறேன், உயர்த்தி தாரேன், தடை இல்லாமல் நடத்தி தாரேன். கால் வந்துட்டு வா. வேறு என்னம்மா வேணும்? ஒன்று தான் கேட்குறேன். இந்தா காசு பணமும் கூடும், காரியமும் வெற்றியாகும். செய்வனிலிருந்து நீக்கி செம்மையாக்கி சந்தோஷமாக்கிட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு நீ வருவ, 9ஆம் தேதி வந்து 10ஆம் தேதி இங்கே தங்குவ. அன்னைக்கு எனக்கு நிலமாலையும் முக்கணிகளும் சரக்கும் கொண்டு வந்து என் பேரில் ஒரு பிள்ளை வர வாங்கிக்கா, வெற்றி உண்டு. போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கோபி 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 கோவிச்செட்டிப்பாளையம் கோவிச்செட்டிப்பாளையம் வாப்பா, காலில் வந்துட்டு வா. போய் தங்கிக்கிறீங்க. தொட்ட இடம் துலங்க வரும். உன் குடும்பத்தில் 6 ஆண்டு காலங்கள் நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் வேதனையும் நடக்கும். உடலால் பாதிப்பு, உள்ளத்தால் வேதனை, உன்னுடைய பணங்களெல்லாம் நஷ்டம், வீட்டில் இருப்பவர்களுடைய மனதில் குழப்பம் நடக்கா. இந்த நஷ்டத்துக்கு காரணம் கிரகங்கள் ஒரு காரணம், வேறு யாராலும் எந்த தீவிரம் நடங்கலை. இப்போ உன் தொழிலை வளப்படுத்தி தரணும், உன் பிள்ளை குட்டியை நாளைக்கு வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ நீ பேசியிருக்கக்கூடிய தோட்டத்தை குத்தகை எடுத்து தரேன். 3 ஆண்டுகளுக்கு அந்த போக்கியம் உனக்கு வெற்றி கொடுக்கும். செல்வாக்கூட லட்சங்களை பெறுவாய், லட்சியமாக இருப்பாய். இதோ பணம் பெற்றுக்கொள். பாப்பா, பிள்ளை மகளை பற்றி கேட்க வந்தியா? யாரை பற்றி? பொம்பளை பிள்ளையா? அதனால் பார்த்து தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு, சுத்தி கருவேல முள்ளும் இருக்கு. மாட்டுக்கார வேலா என் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்கு. மயில காட நோட்டம் என்ன பார்க்குதடா. நீ பிறக்கிறதுக்கு முன்னால் உள்ள பாட்டு இது. கால் வந்துட்டுவான். அடுத்து பாடம். போகாத இடந்தனிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் நடக்கக்கூடாது. மாடாகவே மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. பாட்டு நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உன் பிள்ளையினுடைய மனத்தை மூல திருப்தியாச்சுன்னா வாழ்க்கை நல்லா ஆகியாச்சு. உண்மையா இல்லையா? மனத்தை பக்குவப்படுத்தி தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. மாடா, ஒரு கோபுரம் உள்ள கோயில் தெரியுதே, என்ன கோயில்டா? ஓ, முத்துமாலை அம்மனா? அவளை போய் ரொம்ப கும்பிடுவியா? வருஷ திருவிழாவை கும்பிடுவியா, சாதாரண நாளில் போவியா? சரி, காலில் வந்துட்டு வா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. உன் எல்லைக்குள்ள பாம்பு வந்துச்சா நினைக்காது? வண்டி வாங்கி விட்டுக்கா, என் பேரை வச்சுக்கா. கடன் படாமல் உன்னை காப்பாற்றுறேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. வேறு என்னப்பா வேணும்? ஒரு வருஷத்துக்குள்ளே வர வைப்போம். போ, காலன்ட்டு வரலாம். நான் நிறுத்திடுறேன், ஏன் கவலைப்படுறேன்? மெல்ல கொடுப்போம், உனக்கு வருமானம் வரட்டும் கொடுப்போம். என்ன? ஏன்னா நான் அடுத்து இருக்கிறவங்களே நீ யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன? வாங்கினவன் நீ கொடு, வரும் வரை பொறுத்துருன்னு சொல்லி வைப்போம். ஏன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னால் சட்டம் என்ன? யாரும் கடன் கொடுக்கக்கூடாது, கொடுத்ததை வாங்கக்கூடாது, கேட்கக்கூடாது. எவ்வளோ அருமையாக இருக்கு. இன்னொருத்தன் காலன்ட்டு வா. ஆதி அந்தமில்லா ஜோதியே,
ஒரு கிராமங்களை எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போனோன்னே இடது பக்கத்தில் வாழைத்தோட்டம் வாழைத்தோப்பெல்லாம் தெரியுது. உங்கள் ஊர் அதானா? ஆ, அங்கேருந்து மாறி இங்கே வந்துட்டீங்க. வாங்க பக்கத்தில். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வருத்தம் அடைந்தது யார்? இதுக்கு காரணம் என்னென்று தேடினீர்களா? கிரகங்கள் சரியில்லாமலும் உங்களுடைய சின்ன தொழிலுக்கு போட்டி வைத்து சில தவறுகள் நடந்ததால் வந்த வினை. இந்த விஷயத்தை நீக்கி தரேன். இப்போ கடன் பட்டிருக்கிய, அடுத்து வியாபாரம் பார்க்கறதுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் வேதனைப்படுறேன். அந்த பணம் வந்து தொழிலை வளமாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. வரலாம். இந்தா பணம் நிறைய கிடைக்கும். பத்திரத்தை மீட்டி தரேன், நகையை தொடுத்து தரேன், தொழிலை வளமாக்கி தரேன். மகிழ்ச்சி படுங்கள். சாப்பிட்டுட்டு போங்கோ. என்னென்ன நான் கூப்பிடாமலே வந்துட்டீங்க? என்ன செய்யணும்? என்ன தொழில்? ஆ, கூப்பிடாமல் வந்ததுனால தொழிலை வளமாக்கி தரேன். அப்போ நாங்களும் வரட்டுமான்னு யாரும் கேட்டுறாங்க. வெற்றி உண்டு. இந்த இடத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா ஏதாவது முற்றி கிடைக்கணும்ல. என்னடா தம்பி? என்னடா தம்பி? திருச்சி எல்லை திருச்சி. அடுத்து பேசுவோம். ஏக்கா உட்காருங்க, பிற பேசுவோம். கணவன் மனைவி திருச்சி. அப்போ உங்களுக்கு பெரம்பலூர் தனி மாவட்டம், திருச்சிங்கிறது தனி மாவட்டம். மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு வந்த குடும்பம். வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். ஏய், ஆமாம், கனி கொடுத்தவங்களுக்கு தான். 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே வீட்டுக்குள்ளே மாந்திரிக தொல்லைகள் நடந்து வீட்டில் பெண்கள் முதல் பிள்ளைகள் வரை மனவேதனையும் போராட்டமும் கடந்து பல நஷ்டங்களை உருவாக்கி உடல்நிலையால் பாதிப்புற்று வேதனையுற்று வந்த மகன் நீ. இவைகளிலிருந்து விடுதலையாக்கி உன்னை சீராக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? தொழில் எல்லாமே போச்சு, பையன் படிப்பு இல்லை. கால் வந்துட்டு வரலாம். உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு நிலையான ஒரு வேலை தரேன். இனி படித்து நடக்க போகிறது செட் ஆகாது. நீ படிக்க வைக்க போறியா? படிச்சுட்டு இருக்கா சார். கண்ணை மூடு. கருப்பசாமி, அந்த கல்வி சக்தியை கொடுக்க முடியுமா? கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா. நல்ல இந்த ஆண்டு படிப்பில் வெற்றியை தரேன், செல்வம் தரேன். இந்தா மன குழப்பம் இல்லாமல் காப்பாற்றுறேன். 3 முறை என்னை வந்து பாருப்பா. ஏதோ ஒன்று முடிக்கிற மாதிரி இருந்தது. பணம் கடைசி நேரத்தில் நின்று போச்சு. அது மறுபடியும் வாங்கி கொடுத்தாரு. 40 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அதுக்கு பிறகு அதை செய்வோம். கருப்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க திருச்சி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர். பாப்பா, என்னடா பிள்ளை? கால் வந்துட்டு வரலாம். தொழிலை பற்றி கேட்டு வேதனைப்பட்டு வந்தவங்க என்ன தொழில்? முன்னால் வந்து நில்லுங்க. இங்கேருந்து வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? என்ன வியாபாரம்? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய கிரகங்களில் ராகு நாகம் சம்பந்தமான கிரகம் இருக்குது. அதனால் இப்போ இதுவரை வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் பிரச்சனைக்குரியதும் நடந்துக்கிட்டு இருக்கும். 1.25 ஆண்டுகள் எடுத்ததெல்லாம் தோற்று போயிருக்கும். புரியுதா? இப்போ நல்ல நேரங்கள் வரக்கூடிய. என்ன கருப்பசாமி? அப்படியா? ஆ ஆ ஆ செவ்வாய் தோஷமும் உன் பையனுக்கு இருக்குடா. கால் வந்துட்டு வா. அண்ணா, உங்களுக்கு ஜாதகம் தெரியுமா? கொடுங்க. இது என்னது? உட்காரு.
சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டினில் மயங்குவார், இவன் பாட்டிலில் மயங்குவான். உண்மை தானே? இவனை 2 விதத்தில் காப்பாற்றணும். ஒரு பொட்டைகிட்ட இருந்தும் காப்பாற்றணும், ஒரு பாட்டில் குப்பிட்டு இருந்தும் காப்பாற்றணும். வெற்றியாக்கி தரேன். இந்தா 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. அப்படி சோகப்பா 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 வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. உங்கள் ஊரில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா? எங்கன்னு இருக்காரு? கால் ஒன்று அவர் வந்து நின்னார், அதான் கூப்பிட்டேன். ஜெய் ஆஞ்சநேயா. மாருதிராயா. அப்போ அவனுடைய இடுப்பு, தொடை, கால் ஆகிய பகுதிகள் வலி, வேதனை. இப்போதைக்கு குடும்பத்தில் ஒற்றுமையான நிலையில் வாழக்கூடிய நிலைமையிலிருந்து நீ வேதனைப்பட்டு உட்கார்ந்துருப்ப. அதனால் இப்போ மீண்டும் இந்த குடும்பமும் பக்குவம் அடையணும், எனக்கு இருக்கிற கடன்களும் தீரணும். பழைய மாதிரி என்னால் உழைக்க முடியலை, போகிற இடத்துல எதுவும் நடந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? இந்த நிலைகள்லேருந்து மாற்றித்தாரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. கண்ணை முடிக்கா, அமைதிதானு பார்ப்போம். மூன்று முறை என்னைய பார்க்க வாப்பா, உனக்கு ஒரு துணையை நான் உருவாக்கி தரேன், உன்னை பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். கவலைப்படாமல் இரு, தைரியமாக இருக்கு. இந்தா செல்வம் கிடைக்கும், ஐஸ்வர்யம். கர்மதாமிக்கு வியாபார ஸ்தாபனம். கால் வந்துட்டு வாப்பா. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானுடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். அப்பா அப்பா பெற்ற தாத்தா வீட்டில் 2 கல்யாணம் முடித்தவங்க யாருடா? அப்பாவோட அண்ணன் பெரியப்பா. உங்கள் பெரியப்பன். அவங்க குடும்பத்துக்கு உங்களுக்கும் உறவு எப்படிடா இருக்குது? அவங்களும் இல்லை சார். அந்த வம்சம் மகன் மட்டும் இருக்காங்க, வரப்போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ உன் பிள்ளையை பற்றி என்னடா பிரச்சனை? இல்லை, பெரிய வந்து கொஞ்சம் மனசு தான். கொஞ்சம் கண்ணை முடிக்கா பார்க்குறேன். ஓம் எப்பா மாத்திரை போடுறானே, கால் வந்துட்டு வா. தூக்கம் வருதே. கண்ணை முடுறா தம்பி. உன் பையனை குணமாக்கி வெற்றியாக்கி தரேன், உன் தொழிலையும் வளமாக்கி தரேன். ஒருவருக்கு ஆப்ரேஷன் நடக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குடா, அதில் சக்ஸஸ் ஆக்கி வெற்றிகரமாக ஆபத்து இல்லாமல் ஆக்கி நல்லாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இந்தா கடனை தீர்த்தாச்சு போ. நல்லா கர்மதாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க அண்ணன். எங்கள் அண்ணன் இல்லை, வந்து ஒரு கால் வந்துட்டு வாங்க. முத்துமாரி அம்மனுக்கு திருநாள. யாருக்கு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாள, அவள் ஒரு நாளா. எந்த மாதத்துக்கு கடை இல்லையா? பாப்பாப்பா அக்கா, மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்காளா? அதான பார்த்தேன். ஒரு கை ஒரு கால் நரம்பு பாதிக்கப்பட்டது யாருக்கு? எவ்வளோ நாளாக இருக்கு? இதுக்கு செய்வனையெல்லாம் வைக்கல. இது கிரகத்தாலையும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனது. யாரையும் நொந்துக்கிட்டு போய் கோயிலில் போய் வேண்டிடாத, தப்பு. குணமாக்கி தந்தால் போதும்ல, கால் வந்துடலாம். ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூத்தி வாங்கையிலே உங்காட்டி பிள்ளைகள் எத்தனை? எங்கே இருக்கு?
பேரன் எங்கே இருக்கான்? குணமாக்கி தரப்பா. 3 முறை என்னைய பார்க்க வாங்க, இன்னையிலேருந்தே குணமாயிரும். தொட்டாச்சி தொலங்கும் கட்டி உண்டு. யார் அது? பையன். வா. அவனை பற்றி நான் ஒரு பாட்டு பாடினேன், நீ கவனிக்கலையே. அவனுக்கு தண்ணி போடுறது மட்டும் இல்லை, வேற ஒரு உறவும் இருக்குது. அதையும் கட் பண்ணி வெட்டியாக்கி தரேன். நல்லா இருக்கும்.